இந்த வகுப்பு வந்து யுபிஎஸ்சி எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதிலும் தமிழ் மாணவர்களுக்கான பகுதி. அல்லது தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்ற பிரிவில் 14 கண்ணன் பாட்டு வந்து 11 பகுதியாக இடம்பெறுகிறது. இதில் கண்ணன் என் காதலன் என்ற தலைப்பில் இருக்குது. இது வந்து ஒரு 4 பிரிவுகளாக இது வெளிவரும். இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் இதே போல் ஒரு 4-5 பிரிவுகள் இதில் இருக்குது. இந்த தலைப்பு வந்து அதிகமாக இப்போ தேர்வில் கேட்கப்பட்ட ஒன்று. காதலனாகவும் காதலியாகவும் உள்ள படிநிலைகளை விளக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதியில் காதலியுடைய மன உணர்வுகள், ஓமை வழியாக தலைவி கூறுகின்ற கூற்றுகள், கண்முன் கண்ணனை கண்டபோது அவளுடைய நிலை என்ன, பொதுவாக இந்த பகுதியினுடைய தொகுப்பு, இது எல்லாமே இந்த செய்தியில் இடம்பெறுகிறது. இதற்கான லிங்க்கும் நம்ம அதை கொடுத்துறோம். இந்த பிரிவுகளில் உள்ள 5 பிரிவுகளாக அதில் பிரித்து உள்ளே சொல்லப்பட்டிருக்க செய்தி வந்து கண்ணனை காதலனாக கண்டபோது தலைவனுடைய மனநிலைகள், அவளுடைய காதலில் ஏற்படுகின்ற பிரிவு, பிறகு அவளுடைய மன மகிழ்ச்சி, கனவில் கண்ட கணவன் காதலன் வந்து கண்ணன் தான் என்று அறிந்தவுடன் ஏற்படுகின்ற ஒரு விந்தையான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் அவளுடைய ஓமை எப்படி இருக்கு, தூண்டிலின் புழுவைப் போல, தீபச்சுடரைப் போல, கிளியினைப் போல அவள் மிகவும் வருந்திய நிலைகள். கண்ணனுடைய கை பட்டவுடன் அவள் வந்து அடைந்த மகிழ்ச்சி, கண்ணனின் திருவுருவமே முன்பு நின்றதடி என்று அவள் சொல்லுகின்ற செய்தி. இதற்கான இணைப்பு, இது பூராத்தையும் நம்ம இந்த முழுமையான செய்திகளை இதில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம கண்ணனுடைய காதலனை படிச்சுட்டே வருவோம்.